ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கனிஷ் எஃபெக்ட்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோ வந்து நான் ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ. ஸோ ட்ரேட் பிரேக் டவுன தாண்டி நான் என்ன பேசியிருந்தேன்னா, அந்த ட்ரேட எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அத எத வச்சு எடுத்தேன்னா, இந்த 3 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோன்னு போட்டு, ஸோ அதெல்லாமே ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ அத மட்டும் வச்சு ட்ரேட் எடுத்தா பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். பட் இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, அந்த வீடியோவோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், அதாவது அட்வான்ஸ் கான்செப்ட்ட பத்தி தான் பேசப் போறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த 3 விஷயத்த பத்தி தான் பேசியிருந்தேன். டாப் டவுன் அனாலிசிஸ், அதே மாரி ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறமேட்டு இங்க ஒரு 4 டூ 5 பாயிண்ட்ஸ் நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இத வச்சு எப்படி ஒரு ட்ரேட் ஃப்ரேம் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, அதோட அட்வான்ஸ் கான்செப்ட் தான். ஸோ இதோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண போறோம். அதோட சேர்த்தி நான் எடுத்தேன் நான் எடுத்த என்ட்ரியோட பிரேக் டவுனையும் பார்க்க போறோம். ஸோ தட் இந்த கான்செப்ட் எப்படி வந்து அந்த ட்ரேட் அந்த 2 என்ட்ரில வந்து நான் எப்படி வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத நான் பிக்டோரியலா நான் காமிக்கலாம்னு இருக்கேன். ஸோ இப்போ நான் எடுத்த எக்ஸிகியூஷன்ஸோட ஃபோட்டோ காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது வந்து இந்த வீக் எடுத்த ட்ரேட். அதே மாரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு ட்ரேட். ஸோ இந்த 2 ட்ரேடையும் வச்சு நான் எப்படி வந்து அதாவது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி கம்பைன் பண்ணி அந்த 2 ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத காமிக்க போறேன். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் நான் வந்து ப்ரூஃப் காமிக்கணும். ஸோ இந்த 2 ட்ரேடையுமே நான் எதில எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃபண்டட் அக்கவுண்ட் எடுத்தேன். இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்ன்ற ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த அக்கவுண்ட்ல எடுத்த ட்ரேட்ஸ் தான் இந்த 2 ட்ரேடுமே. ஸோ அதோட எக்ஸிகியூஷன்ஸ் ஃபோட்டோ நான் வந்து இங்க ஆட் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ வாங்க இப்போ இந்த டாபிக்ஸ்க்குள்ள போயிருவோம். இப்போ டாபிக்ஸ்ன்னு வரும்போது, அ இப்போ லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு மேலோட்டமா தான் சொல்லியிருப்பேன். நான் முதல்லயே சொன்ன மாரி, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன் டெப்த்தா இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் முதல்லயே சொல்லிர்றேன். ஸோ அதனால டூ அப் டூ தி எண்ட் நீங்க ஒரு தாட்டி பாருங்க. சப்போஸ் புரியல அப்டின்னா, ப்ரோ இந்த டாபிக்லாம் எனக்கு புரியல. இப்போ டெய்லி பயாஸ் நான் நடத்துறேன்னா, அந்த டெய்லி பயாஸ் எனக்கு புரியல. ஸோ அதில ஏதோ கேண்டில் ஸ்டிக் லாஜிக்ன்னு சொல்றீங்க, ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்றீங்க. அத பத்தி செப்பரேட்டா வீடியோ போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். ஸோ அப்புறம் கீழ இருக்கிற எல்லா டாபிக்குமே நான் நடத்தும்போது உங்களுக்கு சப்போஸ் புரியல. இப்போ சப்போஸ் PO3ன்னா எனக்கு என்னன்னு புரியல ப்ரோ. நீங்க இந்த வீடியோல சொன்னது எனக்கு கரெக்ட்டா புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து அதுக்கு செப்பரேட்டா வீடியோ போட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். ஸோ பிஃபோர் கோயிங் டூ வீடியோ ஆர் எல்ஸ் கான்செப்ட் நான் வந்து தேங்க் யூ சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் வீடியோவுக்கு மேசிவான ரெஸ்பான்ஸ். நான் கண்டிப்பா எதிரே பார்க்கல. ஏன்னா அரவுண்ட் 500 பீப்பிள்ஸ் வாட்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட 40 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கமா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ விச் கிளியர்லி இண்டிகேட்ஸ் தி கன்டென்ட். ஆனா அந்த வீடியோல நான் எத பத்தி பேசியிருந்தேன்னா, ஒரு பேசிக் கன்டென்ட்ட பத்தி தான் பேசியிருந்தேன். இந்த சைடுல போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இத பத்தி மட்டும் தான் பேசியிருந்தேன். அதுக்கே வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸுங்கும்போது, உங்களுக்கு கண்டிப்பா நான் ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால தான் இந்த அட்வான்ஸ் கான்செப்ட் இதோட அட்வான்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த வீடியோ கொண்டு போகணும்னு நெனைக்கிறேன். ஸோ டில் தி எண்ட் இந்த வீடியோவ வாட்ச் பண்ணுங்க. சப்போஸ் புரியலன்னா நான் முதல்லயே சொன்ன மாரி சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே. ஸோ இப்போ வாங்க அந்த கான்செப்ட்ட ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பார்த்து முடிச்சுட்டு அந்த 2 ட்ரேட் நான் காமிச்சேன்ல, அந்த 2 ட்ரேடோட பிரேக் டவுன பார்ப்போம். அந்த ட்ரேட் எத வச்சு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வான்ஸ் கான்செப்ட் வச்சு தான் எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் பார்த்துட்டு, அந்த 2 ட்ரேடோட பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். ஓகே, இப்படிதான் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வந்து நான் ஒரு 10,000 வீடியோ பார்த்து, அதுக்கப்புறம் ஸ்டிங் பண்ணி, இவ்வளோதான் கான்செப்ட். இத தாண்டி வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன் இப்போ. ஸோ அந்த ஐடியா உங்களுக்கும் நான் தரணும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ வெரி சீரியஸ். ஸோ வாங்க இப்போ வந்து டாபிக் வைஸ் ஒவ்வொன்றா நான் கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணி முடிச்சுட்டு அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் பார்த்துருவோம். ஓகே, இப்போ கான்செப்ட் போயிடுவோம். இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு 5 திங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நான் வந்து இங்கே 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு 5 திங்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 திங்ஸ்க்குள்ள நிறையா இருக்குது. ஸோ இப்போ ஒன் பை ஒன் நான் வந்து அதை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேடை பார்க்குறோம்னா, கண்டிப்பாக டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணியே ஆகணும். நான் அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோலேயே நான் வந்து அதை பற்றி பேசிடலான்னு இருக்கேன். ஏன்னா அது உங்களை வந்து நான் இதை போய் அங்கே போய் பாருங்கள், இங்கே போய் பாருங்கன்னு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஸோ நானே அதை பற்றி பேசிடலான்னு இருக்கேன். ஸோ டாப் டவுன் அனாலிசிஸ்னு வரும்போது 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு டெய்லி சார்ட்டில் டெய்லி பயாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. கேண்டில் ஸ்டிக் லாஜிக் ஆர் எல்ஸ் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ அதை நான் இப்போ போட்டு காமிக்கிறேன்.
ஸோ இந்த டெய்லி பேஸ் கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணணும். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்லாம் ஒரு சிம்பிளான மேட்ரு, அது பிரச்சனையே இல்லை. சரி, இப்போ டாப் டவுன் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டாபிக் டாப் டவுன் அனாலிசிஸ். நான் வேணா எழுதிடுறேங்க. அனாலிசிஸ். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி பேஸ். ஓகே, இப்போ டெய்லி பேஸில் ரெண்டு விஷயம் இருக்கு. டெய்லி பேஸில் ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் லாஜிக். கேண்டில் ஸ்டிக் லாஜிக். ஸோ இது கேண்டில் ஸ்டிக் லாஜிக்னா என்ன ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெய்லி சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன், ஏன்னா நான் இங்கே வந்து வரைஞ்சு காமிக்கணும். ஸோ கான்செப்டை வரைஞ்சு காமிச்சா தான் புரியும். இப்போ டெய்லி சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, இது வந்து ஒரு டேவோட கேண்டில்னு நினச்சிப்போம். இருங்க கலர் மாற்றிடுறேன். ஸோ இது வந்து ஒரு டேவோட கேண்டில், அதுக்கு வந்து ஒரு விக் இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆகுதுன்னா, இப்படி இந்த விக்குக்கு மேலே க்ளோஸ் வச்சிடறான்னு வச்சுக்கோங்க. இந்த விக்குக்கு மேலே க்ளோஸ் வச்சிடறான். ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் வச்சுட்டான்னா வாட் யூ கேன் டூ இஸ், இப்போ அடுத்த நாள் நீங்கள் ட்ரேட் பார்க்குறீங்க, இப்போ இந்த நாள் வந்து நீங்கள் ட்ரேட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் இன்னும் கிளியராக கொண்டு போகிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். என்னால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். சப்போஸ் புரியலன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் மேக் செப்பரேட் வீடியோ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டே வந்து இது வந்து இப்போ லெட்ஸே வந்து இது மண்டே. இது வந்து டியூஸ்டே கேண்டில். ஸோ வெனஸ்டே தான் நீங்கள் ட்ரேட் பார்க்கணும். காலையில் நீங்கள் பார்க்குறீங்க, காலையில் வந்து இப்படி இருக்குது, இன்னும் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. லண்டன் செஷன் ஆரம்பிச்சு கேண்டில் இப்படி தான் இருக்குது. நீங்கள் என்ன ஆன்டிசிபேட் பண்ணணும்னா கேண்டில் ஸ்டிக் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான். இப்போ ப்ரீவியஸ் கேண்டில் மண்டே கேண்டில் ஹைஸ்க்கு மேலே, அதாவது இந்த விக்குக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு டியூஸ்டே கேண்டில். ஸோ வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இஸ் வெனஸ்டே என்ன ஆகும்னா ஆரம்பிச்சுட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, அதுதான் அவங்க ஆன்டிசிபேஷனாக இருக்கணும். இப்போ வெனஸ்டே வந்து உங்கள் பயாஸ் என்னது, டெய்லி பயாஸ் என்னது, புல்லிஷ். ஈவன் தான் வெனஸ்டே வந்து காலையில் நீங்கள் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா மண்டே ஹைஸுக்கு மேலே பாடி க்ளோஸ் டியூஸ்டே வச்சிருச்சு. ஓகே, கேண்டில். ஸோ அதனால வெனஸ்டே என்ன ஆகும்னு நினைக்கணும்னா நீங்கள் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் இப்படி புல்லிஷாக முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஸோ வெனஸ்டே வந்து புல்லிஷ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ வெனஸ்டே நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேட் பார்க்குறீங்க அப்படின்னா புல்லி செட்டப் இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து டெய்லி பயாஸ் என்னது, இந்த கேஸில் டெய்லி பயாஸ் வந்து புல்லிஷ். இது ஒரு விஷயம், இது நடக்கலாம். ஆர்எல்ஸ் இன்னொரு விஷயம் என்ன நடக்கலாம்னா, இதே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து மண்டே கேண்டில். ஓகே, ஸோ இது வந்து மண்டே கேண்டில். ஸோ டியூஸ்டே கேண்டில் என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, இப்படி க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹைஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கானா, இந்த ஹைஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கானான்னு பாருங்க. க்ளோஸ் வைக்கல. அவன் என்ன பண்ணான்னா மேலே போயிட்டு ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு பாடி உள்ளாக்குல க்ளோஸ் வச்சிருச்சுன்னா வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இஸ் வெனஸ்டே இப்படி லோவர் ப்ரைஸஸ் போவான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இது மண்டே, இது டியூஸ்டே. டியூஸ்டே கேண்டில் வந்து இந்த பாடிக்கு இந்த விக்குக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, அதுக்குள்ள க்ளோஸ் வச்சிட்டான்னா வெனஸ்டே வந்து செல்லாவா போறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து கேண்டில் ஸ்டிக் லாஜிக். இப்போ டெய்லி சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, டெய்லி சார்ட் வந்து இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் லாஜிக்கை வச்சு புல்லிஷாக இருக்கா இல்லை பியரிஷாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நான் அதை வேணால் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி போர் அடிச்சா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வந்து உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கணும், அதுக்கு மட்டும்தான் நான் பார்க்குறேன். பியரிஷ். ஸோ இவ்வளோ தான் கணக்கு.
ஸோ கேண்டில் ஸ்டிக் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் மேட்ரு. ஓகே, ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் லாஜிக்கை வச்சு அன்னைக்கான நாள், இப்போ வெனஸ்டேல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா வெனஸ்டே வந்து புலிஷாக இருக்குமா இல்லை பியரிஷாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த கேண்டில் ஸ்டிக் லாஜிக்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் போட்டுடலாம். ஸோ இது வந்து டாப் டவுன் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு விஷயம். டெய்லி பயாஸில் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இப்போ டெய்லி பயாஸில் வேற என்ன நம்ம பார்த்துருந்தோம்? ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் ஃப்ளோ வந்து சிம்பிள். அது வந்து நான் எப்படின்னு நான் ரீட் பண்ணியே காமிச்சிடுறேன். நான் இதில் வந்து பேச விரும்பல. ஸோ கேண்டில் ஸ்டிக் லாஜிக்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸுமே உங்களுக்கு எப்படின்னா, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து வீக்லி சார்ட் வரணும். இல்லை அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சினாரியோ மாதிரி. வீக்லி சார்ட், அப்புறமேட்டு டெய்லி சார்ட், 4 hour சார்ட், 1 hour சார்ட். ஸோ இதெல்லாம் நான் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோவை ரீட் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஃப்ளோவை எப்படி ரீட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நான் அதை வந்து ட்ரேடு பிரேக் டவுன் பண்ணுறேன்ல, அப்போ தான் உங்களுக்கு காமிக்க முடியும். ஸோ அதனால இப்போதைக்கு என்னால் காமிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சு. ஸோ டாப் டவுன் அனாலிசிஸ் டாபிக் நான் முதலே சொன்ன மாதிரி டெய்லி பேஸில் கேண்டில் ஸ்டிக் லாஜிக்கை பற்றி நான் நடத்திட்டேன். ஆர்டர் ஃப்ளோங்கிறது இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து ட்ரேட் பிரேக் டவுன் அப்போ நான் காமிக்கிறேன். இதில் என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். இஃப் இன்கேஸ் புரியலன்னா என்னை மன்னிச்சிருங்க. புரியாமல் இருக்காது. பட் நான் அந்த ட்ரேட் பிரேக் டவுன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். ப்ரோ அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் எப்படி ப்ரோ ஃபைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டப்பி மேட்ரு. ஏன்னா இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், இந்த டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணுறோம்ல, அப்பயே உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா 1 hour 4 hourல கீ லெவல் நீங்கள் தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ரோ பிடிஆர்எஸ்னா நீங்கள் என்ன ப்ரோ மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் மே பி எஃப்இஜியாக இருக்கலாம், இல்லைனா ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், பிரேக்கர் பிளாக்காக இருக்கலாம், ரிஜெக்ஷன் பிளாக்காக இருக்கலாம். பட் அது பிடிஆர்ஏவாக இருக்கணும். ஸோ அது எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா 1 hour ஆர்எல்ஸ் 4 hour. நான் அதில் தான் பார்ப்பேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த செகண்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப வேஸ்ட்டாக எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அது வந்து ட்ரேட் பிரேக் டவுன் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ தேர்டு வந்து கில் ஜோன். கில் ஜோனில் PO3 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு விஷயமே. ஸோ இந்த PO3 அதே மாதிரி இந்த டாப் அனாலிசிஸில் இந்த டெய்லி பயாஸ் இதெல்லாம் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த டாப் அனாலிசிஸில் வந்து எப்படி வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. பட் இன் கேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு தனியாக இந்த டெய்லி பயாஸ் டாப் அனாலிசிஸ் வந்து தனியாக சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் மட்டும் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட் வந்துடும், எதுக்கு தேவையில்லாமல் அதை பேசிக்கிட்டு. ஸோ இப்போ இந்த கில் ஜோனுக்குள்ள இப்போ லண்டன் கில் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 AM to 5 AM. நியூயார்க் கில் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 7 AM to 12 AM. ஸோ இந்த 2 டைம் ஃப்ரேமில் தான் நம்ம என்ட்ரி, இந்த 2 கில் ஜோனுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ அந்த கில் ஜோனுக்குள்ள PO3 பார்க்கணும். PO3னா இப்போ லண்டன் பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். நியூயார்க்கில் எடுத்த எந்த ட்ரேடுமே நான் வந்து இதில் போடலை. நான் நியூயார்க்கில் எடுக்கிறது இல்லை இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக. ஸோ அதனால் இப்போ லண்டன் பேஸ் பண்ணி நான் சொல்லணும்னா இப்போ 2 AM PO3 வந்து நான் ஒரு கான்செப்டாக சொல்கிறேன். இதுதான் உங்களுக்கு வந்து எல்லா PO3யுமே. இப்போ நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. 1 hourலையோ இல்லை 4 hourலையோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. டாப் டவுன் அனாலிசிஸ் புல்லிஷ்னு இருக்குது. நான் இங்கே வேணால் மென்ஷன் பண்ணிடுறேன். டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க, அது பைஸ்ன்னு காமிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுவுமே பார்த்துட்டீங்க, அது என்னது ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே லெவலுமே கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே லெவலுமே பைஸ்ன்னு காமிச்சிருச்சு. ஸோ இந்த பைஸ்ன்னு காமிச்சதுனால இந்த 1 hour 4 hour ஒரு கீ லெவல் இருக்கும்ல, அதை டேப் பண்ணுற டைமிங் வந்து ஒரு PO3 நடக்கணும். அந்த PO3 மட்டும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரேட் அழகாக போயிடும். இப்போ எப்படி ப்ரோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸே நீங்கள் வந்து லண்டன் ஸ்டேஷனில் ட்ரேட் எடுக்கிறீங்க. நான் இங்கே வந்து பிக்சோரியல் ரெப்ரஸன்டேஷன் வச்சுருக்கேன். இப்போ லண்டன் ஸ்டேஷனில் ட்ரேட் எடுக்கிறீங்க. ட்ரேட் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா 2 AM கேண்டில் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சுட்டு ஓப்பன் ஆகி அப்படியே லோக்கு போய் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழோட டேப் பண்ணும். அதாவது இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை டேப் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே டேப் பண்ணோடனே வாட் மார்க்கெட் வில் டூ இஸ் 2 AM PO3 நடக்கும். ப்ரோ PO3னாலே முதல் எனக்கு என்னன்னு தெரியாதுன்னா அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. சப்போஸ் அதுக்கு தனியாக வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன்.
பட் PO3 நிறைய பேருக்கு தெரியும். அதனால தான் ஸ்ட்ரைட் அவே கோயிங் டு தி டாபிக். ஸோ ஓப்பன் ஆகி 2am கேண்டில் ஓப்பன் ஆகி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே டேப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகும். ஸோ அந்த ரிவர்ஸில் தான் உங்களோட என்ட்ரியே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் PO3. PO3 வந்து ரொம்ப அப்படியே நீங்கள் வந்து மண்டையில் போட்டு ஒழட்டிக்காதீங்க. பட் அது ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் தான். இது எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். நம்ம வந்து எதையுமே போட்டு ரொம்ப போட்டு ஒழட்டிக்கிட்டோம்னா தான் ட்ரேட் வந்து ஒரு மாறி போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால ரொம்ப எல்லாம் வந்து நீங்கள் இதை கான்செப்டுவலைஸாக பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து PO3 வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நான் என்ன ப்ரோ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ப்ரொஃபைல்ஸ். நான் லாஸ்ட் வீடியோவில் டெய்லி ப்ரொஃபைல்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இப்போ லண்டன் செஷன் வரும்போது லண்டன் செஷனில் என்னென்ன மாதிரி ப்ரொஃபைல் நடக்கும்னு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நியூயார்க் செஷனில் என்னென்ன மாதிரி ப்ரொஃபைல் நடக்கும்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் அதை போய் பார்க்கறதுனாலும் சரி. பட் இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதையுமே அவங்கள வந்து அங்கே போய் பாருங்கள் இங்கே போய் பாருங்கன்னு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஸோ இப்போ இந்த லண்டன் செஷனில் 2 விஷயம் நடக்கும். எல்லாமே இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே வச்சு தான் வரும். ஸோ அதனால கோச்சுக்காக என்னடா மறுக்க மறுக்க ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே விழுனே சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு. ஸோ வரைஞ்சிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசியா. ஸோ இது வந்து லண்டன். இந்த கோடு வரையனால இது லண்டன். லண்டன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஏஷியன் செஷன் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே உள்ள டாப்பே பண்ணியிருக்காது. பட் ஒரு மாதிரி கன்சால்டேஷனில் இருக்கும். கன்சல்டேஷனில் இருந்துட்டு லண்டன் செஷன் ஆரம்பித்தோடனே ஒரு கீழே உள்ள டேப் பண்ணி ரிவர்சல் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லண்டன் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. லண்டன் ரிவர்சல். ஓகே ப்ரோ, லண்டன் கண்டினியூஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், சேம். ஸோ ஒரு கீ லெவல் இருக்கு என்னன்னா அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா நடக்கும். ஆடாடா, ஏசியாலே என்ன நடந்திருக்கும்னா ரிவர்சல் நடந்துரும். லண்டன் என்ன பண்ணும்னா கண்டினியூஷன் பண்ணும். ஸோ இதில் எது ப்ரோ நீங்கள் ஏசியான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏசியா. ஸோ லண்டன் செஷன் என்ன பண்ணும்னா இப்போ இங்கே ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோ. லண்டன் செஷன் ஆரம்பிக்கிறது 2am தான் ஆரம்பிக்கும். ஸோ 2am கேண்டில் ஆரம்பிக்குது, ஓப்பன் லோ இங்கே போகுது ப்ரோ. இங்கே எங்கே ப்ரோ கீழே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரச் இருக்குல்ல, ஏசியாவில் ஒரு ஸ்ட்ரச் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அங்கே வந்து ஒரு எஃப்இஜியோ இல்லை ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக்கோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து என்ட்ரி பிடிக்கிறது தான் வந்து லண்டன் கண்டினியூஷன். நான் அதையும் வேணால் மென்ஷன் பண்ணிடுறேன். ஆடாடா, லண்டனே அடிச்சுட்டு லண்டனே போட்டுட்ருக்கு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. லண்டன் கண்டினியூஷன். ஓகே, ஸோ இப்போ லண்டன் லண்டன் வந்து பார்த்தாச்சு. இப்போ நியூயார்க் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூயார்க்குமே சேம் சிம்பிள். இது வந்து லண்டனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசியா இருக்கும். ஸோ நியூயார்க் டைமிங் வந்து இந்த இந்த லைன் நினச்சிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்குது, லண்டனோட லோஸை ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே உள்ள டேப் பண்ணிட்டு பறக்கும். ஸோ அது வந்து நியூயார்க் ரிவர்சல். ஓகே, இந்த லண்டனுக்கு பதிலாக நியூயார்க்னு போட்டுக்கோங்க. ஸோ நியூயார்க் கண்டினியூஷன் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா லண்டன்லேயே முதலே ஒரு கீழே உள்ள டேப் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரச் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரச்சில் ஒரு 50% வந்துட்டு நியூயார்க் டைமிங்கில் வந்து அந்த 50% வந்துட்டு மறுக்க வந்து பறந்துடும். ஸோ இது வந்து நியூயார்க் கண்டினியூஷன். சரி, ஸோ டெய்லி ப்ரொஃபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லண்டனில் 2 விஷயம் நடக்கும். லண்டன் ரிவர்சல், லண்டன் கண்டினியூஷன், அதை பார்த்தாச்சு. அதே மாதிரி நியூயார்க்கில் 2 விஷயம் நடக்கும், நியூயார்க் ரிவர்சல், நியூயார்க் கண்டினியூஷன். ஸோ அதையுமே பார்த்தாச்சு. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது 1 மினிட் ஆர்எல்ஸ் 3 மினிட் இல்லைனா 5 மினிட் லோவர் டைம் ஃப்ரேமில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்னா எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஐஎஃப்இஜி நடக்கணும், இல்லைனா சிஏஎஸ்டி நடக்கணும், இல்லைனா பிரேக்கர் பிளாக் நடக்கணும். அதையும் வேணால் நான் வரைஞ்சு காமிக்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக மேபி ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஎஃப்இஜி பார்த்துருவோம். ஐஎஃப்இஜி. ஸோ இப்போ ஐஎஃப்இஜின்னு வரும்போது ஓகே இப்படி கீழே போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. சடனாக ஒரு புஷ் கொடுத்து இப்படி மேலே போகும்.
இங்கே வந்து ஒரு எஃப்இஜி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த எஃப்இஜி வந்து பிரேக் ஆகும். ஸோ பிரேக் பண்ணியிருக்கானா, பிரேக் பண்ணிட்டு அதில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு பறப்பான். நீங்கள் எங்கே என்ட்ரிஸ் போடணும்னா இப்படி என்ட்ரி போடலாம். ஓகே, ஆட லேப்டாப் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்குது. ஸோ என்ட்ரி போட்டு அப்போசிங் சைடு இங்கே ஏதாவது டார்கெட் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஐஎஃப்இஜி. ஸோ சிஏஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ சிஏஎஸ்டினா இங்கே வந்து கன்சிக்யூட்டிவ் டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் இப்படி க்ளோஸ் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எம்எஸ்எஸ் தான். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது நடந்த உடனே மார்க்கெட் இங்கே ஏதாவது எஃப்இஜி இருக்குன்னா அதில் வந்து உங்களோட என்ட்ரிஸை போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்டி, இது ஐஎஃப்இஜி கிடையாது, நான் எடுத்துறேன். ஸோ இது வந்து சிஏஎஸ்டி. பிரேக்கர்னாலும் சேம். பிரேக்கர் வந்து இங்கே வந்து ஒரு அப்க்ளோஸ் கேண்டில் இருக்கும். ஸோ அதை உடச்ச உடனே மறுக்க மேலே போகும். என்னை கேட்டிங்கன்னா ஐஎஃப்இஜியில் தான் நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எடுப்பேன். ஓகே, ஸோ ஐஎஃப்இஜி தாண்டி நான் வந்து சிஏஎஸ்டி பார்ப்பேனான்னு கேட்டிங்கன்னா சிஏஎஸ்டி சில நேரம் பார்ப்பேன். பிரேக்கர் பிளாக்னா நான் ரேர். ஸோ ஐஎஃப்இஜி சிஏஎஸ்டி மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 5 விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். எனக்கு வந்து இதுக்கு மேலே எப்படி டெலிவர் பண்ணுறதுன்னு தெரியல. இஃப் இன்கேஸ் இதெல்லாமே வந்து பெரிய பெரிய டாபிக்ஸ். ஏன்னா வந்து இந்த PO3லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டாபிக். அதே மாதிரி இந்த டெய்லி ப்ரொஃபைல்ஸ்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது. டெய்லி ப்ரொஃபைல்ஸ் இந்த 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுலாம் பெருசு கிடையாது. பட் இந்த PO3ங்கிறது பெரிய டாபிக். அதே மாதிரி இந்த டாப் டவுன் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு சல்ல பிடிச்ச டாபிக். இந்த 2 டாபிக் மட்டும் சப்போஸ் வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு தனியாக வீடியோ போகிறேன். இப்போதைக்கு ஒரு பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. என்னடா ஏதோ பேசுகிறான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ பார்க்கும்போது இப்போ நான் அடுத்த ட்ரேட் பிரேக் டவுன் தான் சொல்ல போகிறேன். அந்த 2 என்ட்ரியை எப்படி வந்து இதை பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கான்செப்ட்லாம் இந்த 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 பாயிண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரேடை பார்ப்போம் வாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நான் புரியாமல் கூட இருக்கலாம். பட் இந்த ட்ரேட் பிரேக் டவுன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ 1 பை 1 நான் வந்து அந்த இப்போ நான் நடத்தின கான்செப்டை வச்சு எப்படி வந்து இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரேடை எப்படி வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னது, டாப் டவுன் அனாலிசிஸ். ஸோ இந்த பைஸ்லாம் அழிச்சு விட்டுறேன் ஃபஸ்ட்டு நான். அதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க போகிறோம்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டாப் டவுன் அனாலிசிஸில் டெய்லி பேஸில் கேண்டில் ஸ்டிக் லாஜிக் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக் லாஜிக் நான் எதில் பார்க்க சொன்னேன், ஸோ டெய்லி சார்ட்டில் பார்க்க சொன்னேன். ஸோ அதை பார்ப்போம். ஸோ அதை வச்சு டெய்லி பேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ கேண்டில் ஸ்டிக் லாஜிக்னு வரும்போது, ஸோ இந்த என்ட்ரியை வந்து இந்த கேண்டில், அதாவது இந்த ஃப்ரைடே கேண்டிலில் தான் நான் வந்து என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற 2 கேண்டில் வச்சு அன்னைக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்க போதா இல்லை பேரிஷாக இருக்க போதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சேம். ஸோ இந்த கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே போய் ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரீவியஸ் டே கேண்டில் வந்து உள்ளாக்கில் க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ விச் கிளியர்லி இண்டிகேட்ஸ் ஃப்ரைடே வந்து, அதாவது இந்த கேண்டில் வந்து இப்போதைக்கு இப்படி இருக்கு. பட் நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணணும்னா, முதலே நான் டிராயிங்ஸ் வரைஞ்சு காமிச்ச மாதிரி அது வந்து இப்படி போகும் அப்படிங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணணும். நம்ம நினச்சி வைக்கிறது தான். ஓகே, ஸோ பைஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பிளான். ஓகே, எதனால கேண்டில் ஸ்டிக் லாஜிக். கேண்டில் ஸ்டிக் லாஜிக் பொறுத்தவரைக்கும் நான் முதலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இப்பயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேண்டிலோட விக்குள்ளேயே ப்ரீவியஸ் டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால இந்த கேண்டிலோட ஹைஸ் வரைக்குமாவது இப்படி பைஸ் ஆவான் அப்படிங்கிறது தான் நம்ம பிளான். ஸோ வந்து டெய்லி பயாஸ் பார்க்கும்போது, டெய்லி பயாஸ் எதை பேஸ் பண்ணி, கேண்டில் ஸ்டிக் லாஜிக் வச்சு பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து புல்லிஷ், அதாவது பை ஆக போகிறான் அப்படிங்கிறது தான் நம்ம பிளான். ஸோ இப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து இது கீழே போட்டிருக்க ஸ்டெப்பு தான். அடிச்சு உடச்செறிய போகிறாங்க நான் இப்போ. ஓகே, ஸோ இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸையுமே பார்த்துருவோம். அதுவுமே பைஸ்க்கு இருந்துச்சுன்னா இன்னும் ப்ராப்பர், அவ்வளோதான். ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ அதையும் வேணால் நான் ஒரு தாட்டி எழுதிடுறேன் இங்கே. ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வீக்லி சார்ட்டில் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி டெய்லி சார்ட்டில் அனலைஸ் பண்ணணும், 4 hour சார்ட், அப்புறமேட்டு 1 hour சார்ட் வரணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பைஸுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. கேண்டில் ஸ்டிக் லாஜிக் வச்சு இன்னைக்கான நாள் வந்து பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸுமே செட் ஆகணும். ஸோ அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீக்லி சார்ட்லேருந்து வருவோம். ஸோ இப்போ வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஸோ கேண்டில் இந்த கேண்டில் எங்கே இருக்குது? ஸோ ஒரு எஃப்இஜிக்குள்ளே இருக்குது. ஸோ அங்கேருந்து ரியாக்ட் ஆகிறானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப். பட் அது ஒரு எஃப்இஜியில் இருக்குது. ஸோ அந்த எஃப்இஜிலேருந்து இப்படி பைஸ் ஆகலாம், இப்படி பைஸ் ஆகலாம். ஓகே, ஆர்எல்ஸ் இப்படி செல் ஆகலாம். நம்ம ஆன்டிசிபேஷன் என்னன்னா பைஸ் ஆகும் அப்படிங்கிறது ஆன்டிசிபேஷன். ஏன்னா அது ஒரு எஃப்இஜியில் இருக்குது. ஸோ அதனால அங்கேருந்து நம்ம பைஸ் பார்க்குறோம். ஸோ வீக்லி சார்ட்டில் நம்மளுக்கு பயாஸ் புல்லிஷாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து டெய்லி சார்ட்டு போகிறோம். ஸோ டெய்லி சார்ட்டில் இந்த கேண்டில்ஸ்டிக் லாஜிக்கை தாண்டி நீங்கள் என்ன பார்க்கணும்னா ஆர்டர் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் இப்போ இது டு இது டீலிங் ரேஞ்ச் நீங்கள் போடுவீங்களா? ஸோ 50% மார்க்கெட் ரீச் ஆயிருச்சு. ரீச் ஆனோடனே ஒரு எஃப்இஜியுமே மார்க்கெட் வந்து டேப் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இஸ் இந்த அட்லீஸ்ட் அப்படியே இப்படி மேலே போவான், இந்த இஆர்எல் எடுப்பான் அப்படிங்கிறதா பிளான். ஓகே, ஸோ டெய்லி சார்ட்லையுமே நம்மளுக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 ஹவர் சார்ட்டில் என்ன பண்ணணும்னா பார்க்கணும். இந்த டெய்லி எஃப்இஜியை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுதா, அதாவது இப்படி உடைக்காம போயிடுவானா, இப்படி கீழே உடச்சிட்டானா நம்ம எஸ்எல் வாங்கிடுவோம். இப்படி ரியாக்ட் ஆகிறானா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லோவர் டைம் ஃப்ரேம் போயிடணும். லோவர் டைம் ஃப்ரேம்னா 1 hour ஆர்எல்ஸ் 4 ஹவரில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கணும். ஸோ அதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். ஸோ இப்போ 4 ஹவரில் பார்க்கும்போது இந்த டெய்லி சார்ட்டில் மார்க் பண்ணது காமிக்க மாட்டேங்குது பாருங்க. அதை நான் ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த டெய்லி எஃப்இஜி. ஸோ அந்த டெய்லி எஃப்இஜி டேப் பண்ணிவிட்டு 4 ஹவரில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கா இல்லை ஐஎஃப்இஜி ஏதாவது நடந்திருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது நடந்திருக்கா? எதுவுமே கிளியராக இல்லை. பட் மார்க்கெட் ஒரு மாதிரி ரிஜெக்ஷன் கொடுக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே விக்கா இருக்குது. ஸோ 4 ஹவரில் கிளியராக இல்லாதனால நீங்கள் டேரெக்டாக 1 hour போயிருங்க. ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன். அதுதான் நான் உங்களுக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 1 hour பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி எஃப்இஜி டேப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டவுன் க்ளோஸ் கேண்டிலுக்கு மேலே அப் க்ளோஸ் கேண்டில் வச்சிருச்சு. ஸோ இது என்னது? எம்எஸ்எஸ். ஸோ எம்எஸ்எஸ்னா மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத கிளியராக இண்டிகேட் பண்ணிருச்சுன்னா, ஸோ இவ்வளோ நேரமாக செல் ஆகிட்டு இருந்த மார்க்கெட், இவ்வளோ நேரமாக இப்படி செல் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே உள்ள டேப் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சதுனால இப்படி பை ஆக போகிறான் அப்படிங்கிறது நம்ம பிளான். ஓகே, ஸோ இதுதான் வந்து டாப் டவுன் அனாலிசிஸில் செகண்ட் ஸ்டெப். நான் அதையும் வேணால் பைஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ அதனால் கிளியராக கொண்டு போகணும். அதனால தான் நான் வந்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸுமே நம்மளுக்கு பைஸ்க்கு செட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து ஒரு சிம்பிளான மேட்டர்னு சொன்னேன். எதனாலன்னா இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 4 ஹவரில் வந்து கிளியராக இல்லை நம்ம பார்த்தோம். பட் 1 ஹவரில் கிளியராக இருந்துச்சு. ஸோ 1 ஹவரில் நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா பிடிஆர்எஸ் போய் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ 1 ஹவர் போகிறேன். ஸோ 1 ஹவர் கிளியராக இருந்ததுனால 1 ஹவர். ஸோ 1 ஹவரில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டீலிங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கா? ஸோ லண்டன் செஷன் ஆரம்பிக்கிற டைம் தான் இது. 2 AM கேண்டில். நான் இங்கே வேணால் பாருங்கள். ஃப்ரைடே 2 AM கேண்டில் ஆரம்பிக்கிற டைமிங். ஸோ அப்போ வந்து ஒரு கீ லெவல் இருக்கான்னு பாருங்கள். ஸோ 1 ஹவரில் வந்து ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு கீ லெவல். ஓகே, ஸோ இந்த எஃப்இஜிலேருந்து, அதாவது இந்த எஃப்இஜிலேருந்து இப்படி பை ஆவான், அதாவது இந்த இஆர்எல் வரைக்கும் போவான் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ இங்கேருந்து நம்ம பை பார்க்கறதுல ஏதாவது தப்பு இருக்கா? கிடையாதுல்ல. ஸோ நம்ம கீ லெவல் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ ரெண்டாவது விஷயமே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதையுமே நான் வேணால் போட்டுக்கிறேன். ஸோ 1 ஹவரில் நம்ம எஃப்இஜி தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 4 ஹவர் பார்க்கல. 4 ஹவர் வந்து நம்ம விட்டுருங்க. 4 ஹவர் வந்து கிளியராக இல்லை. ஓகே, ஸோ 1 ஹவரில் நம்ம எதை பார்த்துருக்கோம்? கீ லெவலில் நம்ம எதை எடுத்திருக்கோம்? எஃப்இஜி தான். பிடிஆரே வந்து எஃப்இஜி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த எஃப்இஜிலேருந்து பை ஆவான் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புமே ஃபில் ஆயிருச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப்புமே ஃபில் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து PO3. ஸோ PO3 பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக நடக்கும். நியூயார்க் லண்டனில் 3 செஷன் நடக்கும், 3 டைம் ஃப்ரேமில் நடக்கும். நியூயார்க்கில் 3 டைம் ஃப்ரேம் நடக்கும். பட் இந்த வீடியோவில் நான் நியூயார்க்கை பற்றி பேச போகிறது இல்லை. ஏன்னா இந்த 2 என்ட்ரியுமே லண்டனில் எடுத்த என்ட்ரி தான். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரே ஒரு என்ட்ரி பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். லண்டனில் எடுத்த 2 என்ட்ரி பற்றி பேச போகிறதில்ல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இன்னொரு என்ட்ரியுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஏன்னா இந்த ஒரு என்ட்ரியை வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இதுவே வந்து ரொம்ப லாங்காக போனதுனால நான் அந்த என்ட்ரியை அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ லண்டன் செஷனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த ட்ரேட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 AM PO3 தான் எடுத்தேன்.
ஸோ PO3னா என்னன்றதை நான் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக நான் காமிச்சிருந்தேன். பட் இப்போ வந்து அதை லைவ்ல பார்ப்போம். ஸோ அந்த 1 hour கீ லெவல் ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அந்த 1 hour கீ லெவலில் வந்து டேப் பண்ணிருச்சு. ஸோ டேப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக டேப் பண்ணிருங்கிறத பாருங்க. ஸோ 2am எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் ஆரம்பிச்சுட்டு நான் வேணா மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கேண்டில்ல தான் வந்து 2am ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேலே ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. ஆரம்பிச்சு லோக்கு வந்து ஒரு கீ லெவல்ல டேப் பண்ணி இங்க இருக்கிற செல்ஸ் அண்ட் லிக்விடிட்டி எல்லாத்தையுமே தூக்கிட்டு இப்படி மேலே போக போறான் அப்படிங்கிறது உங்க பிளான். ஸோ ஓப்பன் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த எட்ஜை தான் பிடிக்க போறீங்க, இந்த கார்னரை தான் பிடிக்க போறீங்க. ஓகே. ஸோ அதுதான் இங்கே நடக்க போகுது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 2am ஆரம்பிச்சிருக்கா, ஆரம்பிச்சுட்டு இங்கே இருக்கிற செல்ஸ் அண்ட் லிக்விடிட்டி எல்லாத்தையுமே தூக்கிடுச்சு. தூக்கிட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே என்னது, கீழே உள்ள என்னது 1 hour FEG. ஸோ அந்த 1 hour FEGயை டேப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஆர்டர் வைஸ் வரதுனால இப்படியே போவோம். நான் வந்து அடுத்த ஸ்டெப்லாம் நான் சொல்லிடுவேன் அப்புறம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து கில் ஜோன் PO3ல வந்து நம்ம எதை எடுத்திருக்கோம்னா இதை தான் எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ அதை வேணால் திஸ் ஒன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. மற்றது எதையுமே நம்ம எடுக்கலை, இதை வேணால் தள்ளிடுறேன். ஸோ 2am PO3 தான் இந்த ட்ரேடோட பிரேக் டவுனில் நான் சொல்ல போகிறது. ஓகே. அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த 3 விஷயம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தாச்சு, செகண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலையும் பார்த்தாச்சு. ஸோ அதில் அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் டேப் பண்ணும்போது ஒரு PO3 நடக்கணும். அது எந்த PO3? 2am PO3 தான் நம்ம இந்த ட்ரேடில் நம்ம பற்றி பேச போகிறது. ஸோ அடுத்து வந்து டெய்லி ப்ரொஃபைல். ஸோ டெய்லி ப்ரொஃபைல்னு வரும்போது லண்டன் செஷனில் மட்டும்தான் இந்த ட்ரேடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ லண்டன் செஷனில் 2 ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அதில் எந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ ஏசியா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஏசியாவோட ரேஞ்ச். நான் அதை வேணால் வேறு கலர் பாக்ஸில் வேணால் போட்டு காமிக்கிறேன். ஸோ 2020லேருந்து இது ஃபுல்லாகவே ஏசியாவோட ரேஞ்ச். இது வேணால் ரெட் கலரில் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே ஏசியாவோட ரேஞ்ச். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே உள்ள டேப் பண்ண டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன். ஸோ ஏசியாவோட லிக்விடிட்டி எல்லாத்தையுமே லண்டனில் வந்து கீழே ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே உள்ள டேப் பண்ணதுனால நான் முதலே சொன்ன மாதிரி இது என்னது, ஸோ ஏசியாவோட லோஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே உள்ள டேப் பண்ணிட்டு பறந்தான்னா அது லண்டன் ரிவர்சல். ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த ட்ரேடில் நம்ம எதில் ட்ரேட் எடுக்க போகிறோம்னா லண்டன் ரிவர்சலில் தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். லண்டன் கண்டினியூஷன் கிடையாது இது. ஸோ அதையுமே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் ஒன். ஓகே. ஸோ இப்போ இந்த 4 டாபிக்குமே 4 மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ என்ன நம்மளுக்கு ஒன்று மிச்சம் இருக்கிறது 1 மினிட் ஆர்எல்ஸ் 3 மினிட் ஆர்எல் 5 மினிட். ஸோ இதில் வந்து ஐஎஃபிஜி இல்லைனா சிஎஸ்டி பிரேக்கர் பிளாக் இந்த 3 விஷயம் நடந்துச்சுன்னா என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நான் வந்து சொல்கிறது மூலிமா உங்களுக்கு கற்றுக்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தான் வரும். வெதர் அது வந்து உண்மையிலே ஐஎஃப்இஜி தானா உண்மையிலே சிஎஸ்டி தானா அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தான் வரும். பட் இந்த வீடியோவில் ஒரு பேசிக்காக பார்ப்போம். இது வந்து நான் என்ட்ரி எடுத்த டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ். ஸோ 3 மினிட்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த பாக்ஸ்லாம் எடுத்துடுறேன். ஸோ ஏசியன் ரேஞ்ச்லாம் எடுத்துடுறேன். வந்தான் 2am PO3 நடந்துச்சு. நடந்த உடனே ஒரு ஹையர் டைம் கீழே டேப் பண்ணனா, டேப் பண்ணிவிட்டு இங்கே டட்டில் சூட் போட்டான். போட்ட உடனே வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இஸ் இப்போ இந்த எஃப்இஜி வந்து இன்வெஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐஎஃப்இஜி. ஸோ இங்கே இருக்கிறது பூராவே உங்களுக்கு லிக்விடிட்டி தான். ஓகே. இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு லிக்விடிட்டி தான். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக ஹையர் ப்ரைஸஸ் போவான், ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு புல்லிஷாக இருக்குது. ஓகே. இப்படி கண்டிப்பாக ஹையர் ப்ரைஸஸ் போயிடுவோம். ஸோ அதுக்கு கன்ஃபர்மேஷனாக நான் பார்த்தது தான் இந்த 3 மினிட்ஸில் இந்த எஃப்இஜி. இந்த எஃப்இஜி மட்டும் இன்வெஸ்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற செல் சைடில் இருக்கிற பிடிஆர்எஸை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய் க்ளோஸ் சிஸ்டம். மேபி நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போடலாம், இல்லைன்னா இந்த ஐஎஃப்ஜி வர விட்டு என்ட்ரி போடலாம். நான் எப்படி என்ட்ரி போட்டேன்னா இந்த ஐஎஃப்ஜி வர விட்டு ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ, இந்த விக்கு கீழே
டார்கெட் 1:2.5 ஆர்ஆர் தான் நான் கேப்சர் பண்ணேன். ஸ்டார்ட்டிங் கொஞ்ச நாளைக்கு வந்து 1:2 1:2.5 ஆர்ஆர் கேப்சர் பண்ணுங்க. நீங்க மேபி இந்த ஹைஸ் வரைக்குமே வைக்கலாம், தப்பு கிடையாது. 1:4 ஆர்ஆர் வருது பாருங்க. ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் போயிருக்கு. பட் ஸ்டார்டிங்கில் 1:2.5 இல்லைன்னா 2 இஸ் எனஃப். ஸோ அதனால நான் 1:2.5 தான் கேப்சர் பண்ணேன். ஸோ இந்த ட்ரேட் எப்படி ப்ளே ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். 1% தான் ரிஸ்க் வைக்கல, 0.5% தான் ரிஸ்க் வச்சேன். ஸோ $62 வந்துச்சு இந்த ட்ரேடில் எனக்கு. ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பாருங்கள். டேப் பண்ணிட்டான், இந்த கேண்டிலே வந்து டேப் பண்ணிட்டான். டேப் பண்ணிட்டு என்ன பண்ணான், பறந்தானா இல்லையா? சிட்டாட்டா பறந்துட்டானா? இதுக்கப்புறமும் பறந்தானான்னு கேட்டிங்கன்னா பறந்துருப்பான். ஏன்னா பைசேல் லிக்விடிட்டி இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ இதில் 5 ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு. கிளியராக பார்த்தீங்கன்னா நான் அதையுமே எஸ் வேணால் போட்டுக்கிறேன். எதுக்கு வந்து அதை மட்டும் மிச்சம் வச்சுக்கிட்டு. ஸோ இதில் வந்து எதை எடுத்துருக்கோம், ஐஎஃப்இஜி எடுத்துருக்கோம். அது எதில், 3 மினிட்ஸில். ஸோ மீதி ரெண்டுமே எடுக்கல. ஸோ இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அது தப்பாக போகுது அப்படின்னா அது மார்க்கெட் கண்டிஷன். சில நேரம் தப்பாக போகும். பட் 1:2.5 ஆர்ஆர் 1:3 பிடிக்கிறதுனால கண்டிப்பாக அட்லாஸ்ட் மந்த்லி பிஎன்எல் பார்த்தீங்கன்னா, மந்த்லி பிஎன்எல் இல்லைனா வீக்லி பிஎன்எல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக நான் என்னைக்காவது போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நானே இப்போ தான் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நிறையா வீடியோஸ் பார்த்து சரி இவ்வளோதான் விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதை வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இதில் வந்து லண்டன் செஷன்லையும் ட்ரேட் பார்த்துட்டு நியூயார்க் செஷன்லையும் போய் ட்ரேட் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. ஏதாவது ஒரு செஷன், ஏதாவது ஒரு கில் ஜோன். இப்போ லண்டன் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா லண்டன் வச்சுக்கோங்க. இப்போ நான் லண்டன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால லண்டன் வச்சுக்கிறேன். சப்போஸ் நியூயார்க் உங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கு வந்து டைம் வந்து காலையில் ஒர்க் போகிறோம் ப்ரோ, எனக்கு நியூயார்க் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் கான்செப்ட், சேம் இதே தான். இது அப்படியே தூக்கிட்டு போய் 8 AM PO3 இல்லைன்னா 9 AM PO3 10 AM PO3 எதுலையாவது நீங்கள் போட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. பட் அதுக்கு வந்து நீங்கள் இந்த டாப் டவுன் அனாலிசிஸ் அதுக்கு மேலே இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த 5 விஷயத்தையும் கரெக்டாக பார்த்து எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் தப்பு நடந்தாலும் அதை ஜேர்னல் பண்ணுங்க. என்ன மாதிரி தப்பு நடந்திருக்கு, என்ன நம்ம தப்பு பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இஃப் இன்கேஸ் நான் வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்களும் நம்புனீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பட்டன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வந்து இந்த லண்டன் செஷனில் ரேட் எடுக்கிறது, நியூயார்க் செஷன் ரேட் எடுக்கிறதெல்லாம் குழப்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ். see you in the next video. Until then, bye from Kanish FX. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இன்னொரு என்ட்ரி நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதில் இன்னும் இன்சைட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பார்ப்போம். பாய்.